அனைவருக்கும் வணக்கம். ஓய்வில்லா விவசாயி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிறைய வீடியோ போட்டு பார்த்துருக்க மாட்டேன். நிறைய ஷார்ட்ஸு தான் போயிட்டுருக்கு நம்ம சேனலில். இதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் அப்லோடு அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை பிடிச்சவங்க நல்லா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சவங்க, புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கிணறு, நம்ம குடிநீருக்கு யூஸ் பண்ணுறது சுற்றிர புல்லுலாம் இருக்குது. சரி, அந்த புல்லு செத்து போயிட்டு அந்த தண்ணியில் விழுந்துடுது. தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அந்த கிணத்தை தான் சுற்றி தூய்மைப்படுத்திட்டு இருக்கோம். தூய்மைப்படுத்திட்டு பிறகு கிணறு எப்படி இருக்குது, தூய்மைப்படுத்தாத முன்னாடி கிணறு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பதிவில் பார்ப்பீங்க. சுற்றிர அந்த புல்லுங்க மூடிட்டு அது செத்து போயிட்டு தண்ணியில் விழுந்தால் தண்ணி நல்லா இருக்காது. ஸோ தண்ணியில் இருக்கிற மீனுங்களும் அந்த புல்லினுடைய கிருமி மீனை பாதிக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் நின்றுட்டுருக்காரு. கீழே நம்ம சுற்றிக்கிற அந்த கயிறு கட்டிட்டு தான் இது பண்ண முடியும். சுற்றி குரங்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அது குரங்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலை செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் தவறி ஸ்லிப் ஆனாலும் தண்ணி இருக்குது, தண்ணியில் வீழ்ந்துடலாம். ஸோ கல்லுங்க நிறைய இருக்குது. அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ண முடியும். இது அன்சேஃப்டி இல்லை. அதனால் கொஞ்சம் யாரும் முயற்சி பண்ணாதீங்க. நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் போனது ஷார்ட்ஸில் தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு. ஸோ நம்ம சேனலை யாரும் ஆதரிக்க மாட்டிருக்கீங்க. ஏன் ஆதரிக்க மாட்டிருக்கீங்கன்னா, நிறைய சேனல் பார்த்துருக்கேன். நிறைய சேனல் விவசாயம் ஏன் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்கன்னா, விவசாய சேனலும் பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா விவசாயம் பிடிக்கலையா என்னான்ட்டு எனக்கு தெரியலை. அதனால் விவசாயத்தை கொஞ்சம் ஆதரவு கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கும் இன்னும் வீடியோ போடணும், மக்களும் நம்மளை பார்க்குறாங்க, விவசாயத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு நமக்கும் இன்னும் வீடியோ அதிகமாக போட தோணும். ஸோ அதனால் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எதனா வீடியோவில் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாய்ஸு தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறது என்னென்னா, விவசாயத்தை பற்றி அதிகமாக நம்ம வெளியில் தெரியப்படுத்தணும். ஏன் அதை தெரியப்படுத்தணுன்னா, இந்த காலகட்டத்தில் விவசாயம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. எல்லோரும் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிறைய வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோன்னா அது விவசாயியில் மட்டும்தான் கண்டிப்பாக முடியும். வேறு யாராலையும் முடியாது. பணம் இருந்தால் எதை ஒன்றா பண்ணலான்னு சாதிக்கலாம் அப்படின்லாம் மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா அது பணம் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. பணத்தை சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதுவே ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சு ஒரு நாள் முழுக்க 6 மாதம் முழுக்க வேலை செஞ்சால் தான் அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அது களத்து மேட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரைஸ் மில்லுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அது அரிசியாக ஆகி நம்ம அரிசிக்கு வர்றது தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. ஒரு மூட்டை அரிசி காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. ஸோ அந்த அரிசியினுடைய கஷ்டம் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உணவை சாப்பிட சொல்ல, உணவை வீணாக்காதீங்க. எங்கே போனாலும் சரி, உணவை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், உணவை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். ஏன்னா நிறைய இடத்த பார்த்துருக்கேன், உணவை நிறைய பேர் வீணாக்குறாங்க. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒரு சில லேடிஸ் மட்டும்தான், எல்லா லேடிஸும் சொல்ல, ஒரு சில லேடிஸுங்கெல்லாம் ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் போய் பார்த்துருக்கேன். அப்படியே சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த வேளை அது இன்னொருத்தருக்கும் யூஸ் ஆகும். அந்த சாப்பாடு ஒரு வேளை உணவுக்கு மிக பெரும் வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சேனல்
பார்க்குறவங்க பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிணறு சுத்தம் பண்ணிட்டோம். ஸோ கிணறு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம கிணத்துள்ள இறங்கி தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் வருக. ஓய்வில்லா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.